யூடியூப்ல நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி காசு சம்பாதிக்கிறத நிறைய முறை கேள்விப்பட்டிருப்போங்க. நம்ம சேனல்லே நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து அதே மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணி உங்களால் காசு சம்பாதிக்க முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சைஸுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணணும், அதை நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்லோட் பண்ணணும், இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, இதுலேருந்து உங்களுக்கு எந்தெந்த வழியில் காசு வரும், இதுக்கு முன்னாடி யாரும் சம்பாதிச்சிக்கிறாங்களா என்ற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து யூடியூப்பில் உங்களுக்கு உதாரணத்துக்கு காமிச்சிடுறேன். இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே நிறையா ஸ்க்ரோல் பண்ணுங்களா. இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இமேஜஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இது மாதிரி இமேஜஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வியூ ஆல் போஸ்ட்னு சொல்லிட்டு இருக்குது. கீழே வந்து கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இது கொஞ்சம் அப்படி லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வியூ ஆல் போஸ்ட்னு சொல்லிட்டு காமிக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வியூ ஆல் போஸ்ட்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ நான் இது மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இமேஜஸே வந்து நிற்குது பாருங்கள். இது மாதிரி இமேஜஸே வந்து நிற்குது. இது மாதிரி இமேஜஸ் நீங்கள் எப்படி போடுறது, இதுலேருந்து நீங்கள் எப்படி காசு சம்பாதிக்கிறது, இதில் உள்ள பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. உங்களுக்கு பயங்கர பெனிஃபிட்டாக இருக்க போகுது. நீங்கள் புதிய சேனல், உங்களுக்கு 0 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, வியூஸ் ஒன்றும் வரல, சப்ஸ்கிரைபர் ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகலை, எல்லா விஷயமும் வந்து இதில் நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்களா, 129 லைக் வந்துக்குது. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 300 லைக் வந்துக்குது. இது மாதிரி வந்துக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி நீங்களும் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்களா ப்ளஸ் மார்க் ஒன்று தெரிஞ்சு பாருங்கள். இந்த ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நிறையா இருக்குது. ஷார்ட்ஸு, லைவ், வீடியோஸ் நிறையா இருக்கும். நீங்கள் போஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். போஸ்ட் மேலே கிளிக் பண்ண உடனே இங்கே சிம்பிளாக ஆப்ஷன் காமிச்சு பாருங்களா. காமிச்சோடனே இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு அவர் நியூ டீம் மெம்பர்னு சொல்லிட்டு நம்ம இப்படி கொடுத்துட்டு இப்போ வந்து இங்கே முதல் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா அமேசான் இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் காப்பி பண்ணலாம். இப்போ இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டும் யூடியூப் சேனலும் வந்து ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது. யூடியூப் வீடியோவும் யூடியூபுக்கு உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, அதுக்கப்புறம் யூடியூபுக்கு மியூசிக் வருது பார்த்தீங்களா, அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இதுக்கும் அப்ளை ஆகும். அதனால நீங்கள் இந்த போஸ்ட் அப்லோட் பண்ணும்போது காப்பிரைட் வர மாதிரியோ இல்லாட்டா வந்து மற்றவங்களுடைய இமேஜஸை தூக்கி வந்து போடுறதோ அப்படிலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் வரதுக்கும் ப்ராப்ளம் இருக்குது, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வரதுக்கும் ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ணணும். ஓனாக கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு நம்ம பிக்சல் லேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். இது மாதிரி பிக்சல் லேப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே 3 மார்க் எடுத்து பார்த்தீங்களா, இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். 3 மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ்னு இருக்கும். சைஸ் மேலே கிளிக் பண்ணி இங்கே கஸ்டம்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பாருங்களா ஸ்கொயர்னு சொல்லிட்டு இருக்குது. ஸ்கொயர் செலக்ட் பண்ணிங்கன்னா 1:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து இந்த யூடியூப்பில் இருக்கிற கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு செட் ஆகும். அதனால் இந்த போஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்குது. இங்கே உங்களுக்கு கலர் வேணும்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு காமிக்கிறேன். இங்கே நிறைய ஆப்ஷன் காமிக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி தருது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கலர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குங்க. கலர் மேலே கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ இது மாதிரி கலர் வச்சுக்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் ஒரு கலர் வந்துருச்சு. உங்களுக்கு தெளிவாக வந்து இது எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிலனா நான் வந்து தம்ப்லைன் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் டுட்டோரியல் உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு சாம்பிளுக்கு மட்டும் காமிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்களா, கிரியேட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ரெட் கலர் வச்சுட்டோம் நம்ம. இப்போ இங்கே ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரம் கேலரின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஃப்ரம் கேலரியில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து உங்களுக்கு பாக்ஸ் டைப் வேணும்னா பாக்ஸ் டைப் வந்து செலக்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த இமேஜ் அப்படியே எடுத்துகிட்டு போய் கூட அப்லோட் பண்ணலாம். இல்லாட்டா வந்து இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது எழுதணும், ஏதாவது ஒரு கீழே டெக்ஸ்ட் எழுதணும், டெக்ஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி வச்சுட்டோமா, வச்சதுக்கப்புறம் இங்கே சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. இப்போ இமேஜ் வந்து நம்மளுடைய கேலரியில் வந்து சேவ் ஆகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இது மாதிரி சேவ் ஆகிட்ருக்கோம். இப்போ இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு கிஃப்ட் கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த யூடியூப்பில் போயிட்டு அந்த இமேஜ் கிரியேட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ரெட் கலர் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி 5 இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இங்கே 2வது இமேஜ் செலக்ட் பண்ணுறேன், 3வது இமேஜ் செலக்ட் பண்ணுறேன், ஒரு கிஃப்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். கிஃப்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோ வேணா இது மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிச்சு. இதில் ஒன்று கிஃப்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். போஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே இது வந்து போஸ்ட்டாக ஆரம்பிச்சிடும். இங்கே வியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். வியூன்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா இங்கே வந்து நம்மளுடைய இமேஜஸ் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே நீங்கள் அமேசான் லிங்க் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ரொஃபஷனல் லிங்க்கு அதை வந்து கொடுத்துக்குங்க. உங்கள் லிங்க் ஸ்பேமியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். யூடியூபே வந்து அந்த லிங்க்கை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது, இல்லாட்டா வந்து சும்மா விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அமேசான் லிங்க்கு நல்லா ப்ரொஃபஷனல் கம்பெனி லிங்காக இருந்துச்சுன்னா மட்டும் அதில் கொடுங்க. இது மாதிரி நம்ம கொடுத்துட்டோமா, கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே கிஃப்ட் பாருங்கள். அந்த கிஃப்ட் வந்து இப்படி எப்படி ரெடி ஆகுது பாருங்கள். நீட்டாக வந்து இப்படி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போகுது. இது மாதிரி நீங்கள் கிஃப்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது கிஃப்ட் ரெடி பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதுமாதிரி நீங்கள் போஸ்ட் போடுங்க. இதுமாதிரி போஸ்ட் போடலாம். இந்த போஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷெட்யூல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது.
இதில் வந்து போஸ்ட்டை வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணலாம். அப்படி இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பப்ளிக் வேணுமா இல்லாட்டா உங்கள் சேனல் மெம்பர்ஸ்க்கு வேணுமான்னு சொல்லிட்டு காமிக்குது. பப்ளிக் வேணுமா சேனல் மெம்பர்ஸுக்கு வேணுமான்னு காமிக்குது. நீங்கள் சேனல் மெம்பர்ஸ் இருந்துச்சுன்னா சேனல் மெம்பர்ஸுக்கு மட்டும் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா வந்து 3 மார்க் தருவாங்க. இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் வர மாதிரி ஷெடியூல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எக்ஸ்பைரின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பைரி ஆன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 24 ஹவர்ஸில் அந்த இமேஜ் வந்து காணாமல் போயிடும். அது மாதிரி இமேஜ் வந்து எக்ஸ்பைரும் பண்ண வச்சுக்கலாம். இது மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா. கற்றுக்கிறதுக்கு அப்புறம் இதில் நீங்கள் வெறும் ஃபோட்டோ மட்டும் இல்லை, இங்கே வந்து பாருங்களா போல் கிரியேட் பண்ணலாம். இமேஜ் போல் கிரியேட் பண்ணலாம். இல்லாட்டா வந்து வெறும் போல் கிரியேட் பண்ணலாம். போல்னா எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எந்த கலர் இமேஜ் வந்து எந்த கலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போ ரெட் கலரு, இப்போ பச்சை கலர், க்ரீன் கலர்னு சொல்லிட்டு 4 இமேஜ் போட்டு இந்த இமேஜ் வந்து எந்த கலர்னு சொல்லிட்டு இங்கே இமேஜ் போட்டு பக்கத்தில் வந்து எந்த கலர் அப்படி கரெக்டான கலர் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் கலர், வாட் இஸ் யூடியூப் ரியல் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இதுமாரி உங்களுடைய போஸ்ட்டை வந்து ரொம்ப எங்கேஜிங்காக வச்சு உங்களுக்கு நிறைய லைக்ஸ் வர ஆரம்பிக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏதாவது வைரல் ஆகும். அதுமாரி வைரல் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது பெரிய பெரிய பிராண்டர்ஸு, இப்போ கேமரா இல்லாட்டா வந்து மைக்கு இல்லாட்டா வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் இல்லை ஏதோ ஒரு கேட்டகரியை பிடிச்சி நீங்கள் போஸ்ட் போட்டுனே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரே மாதிரி போஸ்ட் நிறையா போட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த கேட்டகரி சம்மந்தப்பட்டது இப்போ நீங்கள் கேமரா பற்றி போடுறீங்கன்னா கேமரா சம்மந்தப்பட்ட ஏதாவது கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் வரும். அவங்களுடைய இமேஜ் எல்லாம் வந்து அவங்களே ரெடி பண்ணி தந்துடுவாங்க. அவங்களுடைய A to Z மேட்ரு வந்து ரெடி பண்ணி தந்துடுவாங்க போஸ்ட்டில் போடுறதுக்கு. நீங்கள் ஒன்லி அந்த மேட்ரு எடுத்து வந்து போஸ்ட்டில் போட்டு அவங்க கொடுத்துருக்கிற கண்டென்ட்டை வந்து மேலே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து கூகுள் பே மூலமாக, ஃபோன்பே மூலமாக உங்களுக்கு வந்து காசு அவங்க அனுப்பிடுவாங்க. இப்போ உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அபவுட் பேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, சேனல் அபவுட் பேஜ். அதில் போய்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, அதாவது பிஸ்னஸ் இமெயில் ஐடியை ஒன்று கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுத்துக்குங்க. பிஸ்னஸ் ரிலேட்டடாக யாராவது உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மெயிலில் வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டா வந்து இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக வந்து இது மாதிரி போஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணும்போது ஒன்லி 16 MB உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுங்க. இல்லாட்டா வந்து அப்லோட் ஆகாது. 0 சப்ஸ்கிரைபர்லேருந்து இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். மானிட்டேஷன் எனேபிள் ஆகலனாலும் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே வந்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ன்ற மாதிரி இது மாதிரி புது புது விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கிட்ட இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திறமை தான். சொல்கிறது நம்ம வேலை. நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்து இதில் சக்ஸஸ் ஆகிறதாலும் அவங்க சைடு பிஸ்னஸ் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைபர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இதில் உங்களுக்கு போஸ்டர் கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் வரும். உங்களுக்கு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியாது. மற்றவங்க பார்க்கும்போது அங்கே சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியும். அதன் மூலமாகவே உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய யூடியூப் வீடியோ லிங்க்கை போடுறதன் மூலம் இங்கே வந்து பாருங்களா, இது வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். கொஸ்டின் ஆன்சரும் ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக கேளுங்க. ஏன்னா வந்து ஆடியன்ஸ் வந்து உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். அது மாதிரி ஈஸியான கொஸ்டின் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் போல் போடுங்க. இல்லாட்டா வந்து இது மாதிரி வெறும் கொஸ்டின் மட்டும் நீங்கள் கேட்கலாம். இமேஜ் மட்டும் போடலாம், இல்லாட்டா வந்து டெக்ஸ்ட் மட்டும் போடலாம். இது மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். மீண்டும் அடுத்தவுடன் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி. இந்த ஸ்கொயர் செலக்ட் பண்ணிங்கன்னா 1:1 ஆஸ்பெக்ட் ரேட்டியோ வந்து இந்த கம்யூனிட்டி 1:1 ஆஸ்பெக்ட் ரேட்டியோ 1:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 1:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து